வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆம்பூர் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். மற்ற பிரியாணி மாதிரி இது ரொம்ப டைம் எடுக்காது. அது மட்டும் இல்லை, இதில் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணாமலே ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சமையலுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக அந்த பிரியாணி செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 kg ரைஸும் 1/2 kg சிக்கன் வச்சு தான் இந்த ஃபேமஸான ஆம்பூர் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட ஒரு பிரிஞ்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு 5 பட்டை துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது கூட புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு கை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட 2 தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் இது கூட காய்ந்த மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 10 காய்ந்த மிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் யூஸ் பண்ணல. ஸோ அந்த காய்ந்த மிளகாய் பேஸ்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மசாலா கூட சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா தயிர் கூடையும் மசாலா கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணையில் அரிசியை உடைச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் அரிசி எடுத்துருவீங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தம் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஓரளவுக்கு வற்றின பிறகு நீங்கள் தம் போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ நான் அதை மூடி போட்டு தம் போட்டுக்க போகிறேன். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம இதை பிரியாணி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். வாவ், சூப்பராக நமக்கு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குது. ரைஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிளானது தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையலுக்கு புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலராக இருந்தால் கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, டேஸ்டியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ சர்வ் பண்ணிட்டு ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எப்போதும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.